ராஜாதி ராஜாவாகிய கடவுளுக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நம் உடலை உயிருள்ள பலியாக அர்ப்பணிப்பது கூட ஆவிக்குரிய வழிபாடு. அப்படியென்றால் உங்கள் உடலை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் வைத்துக்கொள்ளவும், தூய்மையான வாழ்க்கை முறையிலே நடக்கவும் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். குழுவாக வழிபாடு செய்யும் நேரத்திலே நாம் பார்வையாளர்கள் அல்ல. குழு வழிபாடு வேளைகளில் கடவுளே அதை நடத்துகிறார். நாம் அவரை வழிபடுகிறோம். நீங்கள் ஒரு மேடையில் நின்று முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிற கடவுளை வழிபாடு செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த குழு வழிபாட்டை நிகழ்த்தவில்லை. மாறாக ராஜாதி ராஜாவாகிய உன் கடவுளுக்கு வழிபாடு செய்கிறீர்கள். அந்த குழு வழிபாட்டை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்ற எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். நீங்கள் உங்களுடைய பாணியிலேயே அதை செய்யலாம். யாரையும் காப்பி அடிக்க தேவையில்லை. கடவுள் சொந்தமாக புதியதாக செய்வதையே விரும்புகிறார். அவர் உருவாக்குகிற கடவுள். அவர் உண்டாக்கிய அனைத்தும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. நீங்கள் ஒரு குழு வழிபாடு செய்யும் போது அபிஷேகத்திலே நிறைந்து வழிபாடு செய்வது எளிதானது. ஏனென்றால் ஒரு குழு அபிஷேகத்தினாலே அபிஷேகம் கடந்து போகும்போது நாமும் அதிலே பங்கு பெறுகிறோம். அரசர் சவுல் இறைவாக்கினர் குழுவை சந்தித்த போது அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு பரவச பேச்சு பேசினார். அவர்கள் அந்த மலையை அடைந்த போது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர்கள் நடுவே பரவசம் அடைந்து பேசினார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். ஆனால் நான் தனியாக இருக்கும்போது எப்படி வழிபாடு செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் அதை விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் வரை தனியாக கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் சில நேரம் கடவுளை புகழ வேண்டும். பிறகு வழிபாட்டிற்கு கடந்து செல்ல வேண்டும். கடவுளை புகழும்போது ஆண்டவருக்கு புகழ், அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே புகழ், தந்தையே உம்மை போற்றுகிறோம், தூய ஆவியே உம்மை புகழ்கிறோம் என்று கூறலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வழிபாட்டிற்கு உள்ளாக கடந்து செல்ல வேண்டும். தொடர்வோமா நண்பர்களே?